மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு போறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். சரி, இயேசு பிசாசை அதட்டுறாரு. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அடுத்த வசனம் பாரு. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இப்போ ஊழியத்தில் இருக்கிற நீ இந்த விஷயம் முக்கியமாக தெரியணும். அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு பிசாசு அதட்டுறாரு. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டதுன்னு போடுது. அந்நேரமே அவன் சோகமாயிடுறான். அங்கே கவனிமா, இயேசு பிசாசை அதட்டினாக்கா, இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான்குது. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இது அதுக்கு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான் அப்படின்றாரு. உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான்னா என்னன்னா, இந்த வசனம் பாரு. இயேசு பிசாசு அதட்டுறாரு. இங்க பாரு, இயேசு அதட்டுறாரு. இவன் ஆதாமா இருந்து அதட்டுறான். அதான் மேட்ரு. அவிசுவாசம் என்னம்மா? ஆதாம் அவிசுவாசி ஆயிட்டானா? தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை கனி சாப்பிட்டதுனால அவிசுவாசி ஆயிட்டான். இவனே ஒரு பிசாசு. அவிசுவாசனாவே பிசாசு தானம்மா. பிசாசு அவிசுவாசி. இவனுக்குள்ளே பிசாசுக்குது. பிசாசு போகாம இன்னும் குடிக்குமா? புரியுதா இல்லையா? இயேசு விசுவாசி. இயேசு விசுவாசத்தை தூக்க முடியும். அவர் விசுவாசம் உள்ளவர். அதனால இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொத்தமானான்குது. இப்போ உனக்குள்ளேயே அவிசுவாசத்தை வச்சுக்கிட்டு பிசாசியா போனால் உனக்குள்ள இருக்கிற பிசாசும் போகாது, வெளியில் இருக்கிற பிசாசும் போகாது. இன்னும் 2 பிசாசு பிரச்சனையிலே இருப்பாங்க விசுவாசிங்க. பேர் ஊழிக்காரு விசுவாசின்னு பேர் வச்சுக்கிட்டு. அதான் சொல்கிறார் இயேசு. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார். அதற்கு இயேசு, உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான். இன்னும் பழைய மனுஷன் கொஞ்சம் இருக்குது உங்களுக்குள்ள. என்ன மனுஷங்குது? பழைய மனுஷன் கொஞ்சம் உள்ளே வச்சுங்கிறீங்க. அந்த நன்மை தீமை கொஞ்சம் உள்ளக்குது. என்ன மாதிரி ஜீவனில் வரல நீங்கள். ஏசு யார்? டோட்டலாக ஜீவனு. அப்போ தான் பிசாசு புறப்பட்டு போவோம் வீட்டிலேருந்து. இந்த வீட்டுக்குள்ளே பிசாசுக்குதுனாக்கா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசுக்குதுன்னு வச்சுக்கா, நீ இயேசுவாக இருக்கணும். 100க்கு 100 இயேசுவாக இருக்கணும். எப்படியா இருக்கணும்? 100க்கு 100 இயேசுன்னா தேவனுக்கும் இயேசு, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு சொல்லும் போதே பிசாசு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? அவன் பாட்டும் புறப்பட்டு போயிட்டே இருப்பான். புரியுதாம்மா? நன்மை தீமையை தேவனுக்கும் உலகத்துக்கு காட்ட, அது அவிசுவாசம். பிசாசு புறப்பட்டு போக மாட்டான். பிசாசுனாக்கா வியாதி, வறுமை, தரித்திரம் எதுவுமே புறப்பட்டு போகாது. அதான் சொல்கிறாரு. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்றார். அப்போ கடுகளவு விசுவாசம் அப்படின்னு என்ன? கடுகளவு விசுவாசம்னா இல்லைம்மா. கடுகளவு விசுவாசம்னா அந்த விசுவாசம்னா என்ன? தேவன் மனுஷன், தேவனுக்கும் கிறிஸ்து, மனுக்குள்ள ஆதாம்லேருந்து 2வது இருக்கிறதுக்கும் நீ கிறிஸ்துவ கொடுக்கணும். ஜீவ விருட்சத்துக்கு கொடுக்கும்போதே அவன் ஆட்டோமேட்டிக்காக சொல்லாமல் கொள்ளாமல் போடுவான் பிசாசு. உனக்கே தெரியாது. போயிட்டு இருப்பான். பசுத்த தேவதூர்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு பிசாசை அட்டல. இந்த வேட் இயேசு தான் பிசாசை அத்தட்டுவார். அந்த இயேசுக்குள்ளே நிற்கணும். நீ ஆதாம் மனநிலை வச்சுட்டு பிசாசை அத்திட்டினாக்கா அவன் சொல்லுவான், நீயே என் ஆள்பா, எப்படிப்பா என்ன அதட்டலாம் நீ?
நீ முதல்ல இயேசுவா மாறு, விசுவாசத்துக்குள்ள வா. அதுதான் கம்பஸ் வசரமா. இயேசுக்குள்ள வரணும் என்ன பண்ண? ஜீவ விருட்சத்து இயேசு யாருமா? நன்மத்தை மரியத்தை கூட ஜீவ விருட்சக்கனியா? ஜீவ விருட்சத்துக்கு நீல வரணும். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்ததுக்குள்ள வரணும். இயேசு யாரு? தேவி நீதிட்டு உழித்ததுக்குள்ள வரணும். அதை பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும். ஆமாம், விசுவாசி ஊழிக்காரன் பேர் வச்சுக்கிட்டு அரசியல் தலைவருக்கு இந்திய பிரதமர் மேலே கோவம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேலே கோவம், கலெக்டர் மேலே கோவம், ஊழிக்காரங்க மேலே பார்க்க கசப்பு, ஒரே சுயநீதி அநீதியெல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்குள்ள அந்த விசேஷனுக்குள்ளே அந்த மாதிரி இருந்துக்குது. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு விட்ருவோம், மாமியார்கிட்ட சண்டை, பக்கத்து வீட்டில் அகத்து வீட்டில் எல்லாம் சண்டை போட்டு ஒரே பகையை கசப்பெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு பிசாசு அதிட்டு பார்த்துக்கிறான், போக மாட்டேங்குது. அதான் கேட்குறான். அப்போது விசேஷங்கள் இயேசுனிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டுனா, இயேசு என்ன பண்ணுறாரு? மாமியார், நாத்துறாரு, நூத்துறாரு, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர் எல்லாரையும் அன்பு கூடுறாரு இயேசு. எல்லாருக்கும் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அவர் எல்லாருக்கும் ஜீவரத்தம் கூட. நல்லவன் கட்டவன் உயர்ந்தவன் தாய்ந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவன் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியன் உதிக்கப்பட்டு தமது மழையை பெய்ய பண்ணிட்டாராம். யாரு? இயேசுமா. நல்லோர் மேலும் தீயோர், நன்மை தீமை, நல்லோரு தீயோர் மேல தமது சூரியனை உதிக்க பண்ணிட்டாரு. அப்புறம் தமது மழையை பெய்ய பண்ணிட்டாரு. அப்போ நல்லவர் கேட்டவர் உயர்ந்தவத்தாருக்கு எல்லாம் ஜீவரத்தம் கொடுக்கறதுனால தான் பிசாசே ஓடுது. நீ ஊழியத்துக்கு வந்துட்டு நல்லோர் மீது தீயோர் மீது பகையை காசு காட்டி நீ ஒரு நல்லோர் நீ ஒரு தீயோர், அதுதான் அவிசுவாசம். அப்போது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு? ஏன் கொள்ள? நீ ஜீவனா இல்லைப்பா, நீ என்ன மாதிரி மாறல, நீ சேஷன் குருவு போல மாறினான், இயேசு போல மாறினான். நீ பிசாசு குருவாக வச்சுட்டு பிசாசு மாதிரி அந்த நன்மை தேமையில நன்மை பிசாசு ஃபாலோ பண்ணுறதுமா, டெவிலை ஃபாலோ பண்ணுறது. ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்னா நீ ஜோயேல வரணும். அதனால தான் நம்முடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னாக்கா என் செய்தியை கேட்கலாம். யூடியூப்பில் போனால் ஏஎல்சி வெள்ளூர், எஃப்ஜிசி வெள்ளூரில் போனால் 7 செய்திகள் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை தோற்றணுன்னாக்கா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசுடன் நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக மாறணும். பவுல் என்ன சொல்கிறான்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுகிறேன் சொல்கிறானே இல்லைம்மா. கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், எபேசியர், தெசலோனிக்கேயர், ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் பெரிய எழுப்பில் கொண்டு வர்றான். யாரு? பவுல். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுகிறேன் சொன்னார. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். செயின்ட்டு பவுலா மாதிரி பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தவன் உலகத்தையே கலக்கிற பவுலா மாறினானா இல்லையா? இந்த படி இங்கிலீஷ் மத்திய 17வது வசனம், மேத்யூ 17 சாப்டர் 18 verse. Matthew 17th 18th verse. And Jesus rebuked the demon, and it came out of him, and the child was cured from that very hour. Very hourனா அந்நேரமே, அந்த மணி நேரம், அதான் அந்த மணி நேரத்துல சுகமாகறான். என்னன்னா நன்மை தீமையில இருந்துக்கிறான் அவன். அவன் யார்? அவிசுவாசிமா, பிசாசு பிச்சிச்சு. இப்போ பாரு, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, ஆதாம் வேவால் வழியாக இப்போ இந்த நன்மை தீமையில் தானே இருப்பாங்க. பீடி பிடிக்கல, பொடி போல, விபச்சாரம் இதெல்லாம் வேணாப்பா. நன்மை தீமையில் இருக்கிறாங்களா இல்லையாங்களா? நன்மை தீமை அறியத்தக்க கனியில் இருந்தாக்கா பிசாசு வார்த்தைகள் பிசாசு உள்ளுக்குது, தொந்தரவு பண்ணி குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இந்த கனியை புஷிக்கு நாளில் சாகவே. இப்போ நன்மை தீமை உள்ளவனை ஜீவன் உள்ளவனா மாத்துறாரு இயேசு. மாத்தந்துமே அந்நேரமே பிசாசு புறப்பட்டு போனான். இப்போ அவங்க ஆத்தா கொல்லத்தில் இருக்கிறாங்க, நீ இங்கே இருக்கிற. நன்மை தீமையிலேருந்து பிசாசு ஒரு பிரச்சனை பண்ணிச்சாங்க. மவளை ஜபம் பண்ணுன்றாங்க. நீ ஒரு அசுத்தாவிலேருந்து நீயே எங்கள் பகை கசப்பு அசுத்தாவி வச்சுக்கிட்டு நீ ஒரு ஜபம் பண்ணினாக்கா பிசாசு புறப்பட்டு போக மாட்டான். முதல்ல ஜீவன் உள்ளவளாக இருக்கணும். நீ உங்கள் அம்மா பேர் சொல்லி ஜீவ சாரி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாதான் நீ ஜீவன் உள்ளவா.
ஊர்பட்ட கசப்பு, ஊர்பட்ட வெறுப்பு, நன்மத்தை மேலேருந்து பிசாசை போனா டைம் வேஸ்ட்டு. போய் செக்ரட்டரியில் வேலை செஞ்சுன்னா நீ சர்டிஃபிகேட் வச்சுன்னா நமக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் கிடச்சிருக்கான். இந்த ஊழியத்தில் ஒன்றும் கிடைக்காது. டைமும் வேஸ்ட்டு, நாளும் போய் வேஸ்ட்டாக போடும். புரியுதாம்மா? எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு கட்சியில் ஜீவன் உள்ளவளாக மாறலன்னாக்கா பாதிக்கப்படுறது நம்ம தான். யார் காணிக்க கொடுப்பா? யார் அசுத்தாய் வந்தால் தான் காணிக்கையாக கொடுப்பாங்க. புரியுதா புரியலையா? அப்போ இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அதுக்கு என்ன போடுது? ரிபுக்கா சொல்லு 18. ஜீசஸ் படி. And Jesus rebuked the demon. அதட்டினார். Rebuke the demon. Demonனா பிசாசு. rebukeனா அதட்டுறது. அது எப்படி ஆயிடுச்சு? சும்மா மொட்டையா ஏய் ஜீவனை கொடுக்கண்டா அவனுக்கு. நல்ல மேய்ப்பன், ஆடுவேன், காட்டு மிருகம், டீமன் கிட்ட பிசாசு கிட்ட மாட்டிங்கிறான். ஏய் பிசாசு, ஜீவனை கொடுக்குறேன் இவளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் தங்கச்சி, எங்கள் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, என் மாமனுக்கு, மச்சானுக்கு, எங்கள் ஆத்தாளுக்கு, என் மாமியாருக்கு, என் நாத்தனாருக்கு, மாமியாருக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடு. இப்படியெல்லாம் மைண்ட் வச்சுருந்தா ஏசு பிசாசு தோத்துறாரு. ஆமாம், முழு உலகத்து ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்குறாரு. ஒரு ஆள் பாய்க்கு நண்பத்தை ஒரு ஆள் பிசாசு வந்து போக மாட்டேன், அந்த ஒரு ஆள் ஜென்ம பகையாக்குறான். அப்போ இவனை சொல்கிறாரு, இவன் ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவன். பிசாசு பிச்சிச்சு. பிசாசுனா என்ன? வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் பிசாசாக இருக்கலாம் இருக்குது. அதில் எத்தனையோ பிசாசு இருக்குது. இப்போ இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான்ங்குது. அப்போ அந்நேரமே சுகமான அந்த இயேசு எவ்வளோ ஜீவனை கொடுக்குறாரு பாருன்ற. ஜீவ வச்சதுக்கனிய அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்து இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து இவ்வளவு மனதில் வச்சுருந்தா தோத்துறாரு. இப்போ இவன் சொல்கிறான், அப்போது சீஷர்கள் இயேசு நிறுத்தத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்டான். அது 19 வருஷம் படி மேத்யூ 17 சாப்டர் 19 வேர்ட்ஸ். Then the disciples came to Jesus privately and said, why could we not cast it out? So Jesus said to them, because of your unbelief. இரு அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறான்? 19 வருஷத்தில் டிசைபிள்ஸ்னா யாரு? சீஷர்கள். அப்போ சீஷர்கள் வந்து குருவுக்கு சீஷன். நீ பிசாசு ஃபாலோ பண்ணின்னு இயேசுக்கு சீஷனா இருந்தாக்க வேலை நடக்குமா? பிசாசு விட்டுன்னு நீ உன்னை ஏன் பிசாசு ராஜ்யத்திலிருந்து உன்னை தேவடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த? தேவனை ஃபாலோ பண்ண. தேவன்னா ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதி டு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தா. இதை தான் நீ ஃபாலோ பண்ணான். அப்புறம் பூத கண்ணாடி போட்டுக்கினேன், இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவன் அக்கிரம் பண்ணானோ, இவனுக்கு இப்படி தேவை தான், நம்ம சொல் பேச்சுக்காக இப்படியெல்லாம் மைண்ட் வச்சுருந்தா ஒரு பிசாசு போகாது. அவன் மேலே அகாப்பிய அன்பு காட்டுறாரு இயேசு. என்ன காட்டுறாரு? இயேசு மனுஷனை பார்த்ததுமே இயேசு இவ்வளவா உலகத்தில் ஆமாம், அந்த அன்பு தான் ஜீவனையே கொடுக்குது. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவ நீதி உயிர்த்தல் அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாரு. டைமண்ட் இருப்பார் அப்படியே. அப்போ என்ன சொல்ற? இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான. சந்தோஷமாக இது கேட்கறதுக்கே. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி, நாள் கணக்காக, வாரக்கணக்காக ஜெபம் பண்ணி, ஒரு பிசாசும் போடலனாக்கா எவ்வளோ வேலை. ஒரு சின்ன வியாதி கூட 10 நாள் ஒரு வாரமாக ஜெபம் பண்ணுறது, வருஷ கணக்காக ஜெபம் பண்ணுறது. ஒரு பிரச்சனை தேரலனாக்கா உள்ள 1008 அசுத்தாய் வச்சுன்னு இருந்தாக்கா பிசாசு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அப்போது இயேசு பிசாசை அதட்டினார்னுக்குது. அப்போது இயேசுவில் வந்து நிற்கிற நீ நன்மத்தை நிற்கக்கூடாது. அது டோட்டலாக மறந்துடும். ஞானசானவே பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்து, இந்த பாவன்ட்டு மரணம் நீங்கி போச்சு, தேவி நீதிட்டு உழித்தது இருக்குது. இது எடுத்துருந்தா நீ ஊழியத்துக்கே போன. நீ கணக்கு போல வேலை சில பைபிள் காலேஜ் படிச்சுக்கிற இல்லை 3 வருஷம். இப்போ என்ன பண்ணுனா, பாவத்துக்கு மரணத்துக்கு மறித்து தேவி நீதி உழித்தல். நீ எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், எவ்வளோ பெரிய மனுஷனுக்கு ஜெபம் பண்ணலாம். எல்லாம் ஆதாம் வழியாக அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் இருப்பான். படிச்சிருக்கலாம், படிக்காத, ஏழையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த ஊருக்கு போகலாம் நீ பிசாசு அதட்டுறதுக்கு.
ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுக்கிறாங்களாம் எல்லோரும். அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்து இயேசு மீட்பை கொண்டு நீதிமானாய் அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து இயேசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவ விச்சத்து கண்ணியில் கொண்டு வா மகளை. ஆமாம், கானானி சரி மக பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா, அந்நேரமே சுகமானான்குது. பிள்ளைகள் அப்பத்த நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதல்லன்றாரு. நாயின் தான் நெச்சு ஆண்டுக்கிறேன்றா. என்னதாப்பா ஏசு யார்? என்னப்பா ஜீவப்பா. அந்த ஜீவ சார் ஜீவப்பத்தில் கொண்டு வராரு பாரு அவளை கொண்டு. அந்நேரமே அந்த நாயின்னா பிசாசு கொடிய வேணும். அத்தனை பிசாசு போய் பசுத்தாவி இறங்கி அந்நேரமே சுகமாயிட்டா. அந்த ஜீவப்பத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது பாரு. அதான் ஜீவப்பத்தை தேவனுக்கு ஆதாம் முழுவது. இந்த வேடெல்லாம் நல்லா கவனி. நம்ம நன்மை தேவையே தேவனுக்கும் உலகத்துக்கு தான் பிசாசு கொடிய வேணும். பார்த்திக்கிறோம் உன் மகளை, உன் பேர பிள்ளையா, உன் கணவனை, உன் வீட்டார, உன் இனத்தார, தேசத்தார எல்லாம் நன்மை தேவை மாதிரியே ஷாக கெடுக்கிறாங்க. அப்போ இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு யாரு? நன்மை தீமை இருக்கிறது ஜீவன் உள்ளவரா? இயேசு நானே வழியும் சத்தியமா ஜீவ விச்சத்துக்கு. அது ஆதிகாலம் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமாட்ட எல்லாம் ஜீவ. யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவன் எனக்குது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சாற்று ஜீவ ரத்தத்தையும் கொடுக்குறாரு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமாட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. தேவனிலிருந்து உயிர்த்தல் வெளிங்குது. அவர் உயிர்த்தலும் ஜீவனமாக்குறாரு. செத்து போன பாடி கூட எழுப்புறாரு. ஆதாமின் சிந்த மரணம் பிசாசு மரணத்தை கொண்டு வரான். மரித்த லாசர் உயிர்த்தல் ஜீவன் நானே உயிர்த்தல் ஜீவன் உயிர்த்தல் தேவன் தரக்கு ஆதாம் முழுது கூட உயிர்த்தல் மரணம் டெலிட் ஆகி சத்தம் உயிரோடு வரான். இவ்வளோ இருக்குது மேட்ரே. இயேசுக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்தின் சம்பளமான பிசாசு கொண்டு வந்தது. இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெதிராகிறாரு. பாவத்துக்கும் மரணத்துக்கும் நேர் ஆப்போசிட் அப்பாற்பட்டவர் தான் இயேசு. அந்த ஊழித்தைகளும் ஜீவனையும் வச்சிருந்தா நீ உலகத்தில் ஊழித்தை செய்யணும். ஆமாம். அப்போ இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான்குது. மனசிலாச்சா? இப்போ இயேசு பிசாசு அதட்டுறாரு. சிலுவையில் போயிட்டாரு. இந்த இளைஞனுடைய பாவத்தை ஏற்றுட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினாருக்குது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார் இருக்குது. அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமில் ஏற்றுக்கிட்டார். சிலுவையில் வியாதி வந்துச்சு. அந்த பிசாசு அத்தனை பிசாசு எப்படி துரத்துறாரு? 3 நாளில் அவ்வளோ பிசாசு. உலகத்துக்கு 816 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு. நீ ஆதாமுக்குள்ளே பிறந்தா உலக அத்தனை கோடி பேர் பாவங்க தெரியுமா உண்மையில? நீ ஆதாமின் மகமா? நன்மை தேமை உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மனுஷன் எப்படி அந்த மாதிரி ஆயிட்டார் இயேசு. நீ இயேசு தான் உலகத்தின் பாவத்தை சுமந்தாரு, நான் சுமக்கலன்னு நினைக்காத. நீ ஆதாம் வியாபால் வழியாக பிறந்துட்டா உன் மேலே அத்தனை கோடி பேருடைய பாவ சாப்பிட்டு சுமந்தா திஞ்சிக்கிற. நீ பாவத்தில் சாபத்தில் மாதிரி அத்தனை பிசாசு ஜெயிக்கிறதுக்கு இயேசு என்ன பண்ணாரு தெரியல. பிதாவே பிடிக்கல ஆவி ஒப்பித்து ஜீவன். அப்போ சோமர்கள் யூதர் ஆதாம் முழுது ஜீவ சரி ஜீவரத்தை குத்து தான் அந்த பேடியை ஜெயிச்சார். 3 நாளில் அத்தனை பிசாசு ஓடி போச்சு. பசு தாய் சாவுக்கு தேவதத்தை கல்ல புரட்டுறான். 3 நாளில் பிசாசு ஓடி போச்சு. அப்போ இயேசு அவிசுவாசமா இருந்தாரா விசுவாசமா இருந்தாரா? சிலுவையில் விசுவாசமா இருந்தா ஜீவ வார்த்தை தான் பேசணும். அங்கே சபிக்குள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்குள்ளுக்கு நன்மை செய்கிறாரு, சத்துருக்களை சிநேகிக்கிறாரு, துன்பப்பத்திற்கெல்லாம் ஜபம் பண்ணுறாரு. ஜீவ சார் ஜீவ ரத்தத்தை தான் கொடுக்குறாரு. பிதாவாகி பிதா கைவிட்டாரு. பிதா மேலே கோவில யூதாஸ் காட்டி கொடுத்தா அவன் மேலே பகை கசப்பில்லை. ரோமர் யூதர் வெறுப்பு கசப்பு காட்டல, நன்மத்தையுமே காட்டல, அவிசுவாசத்தையும் காட்டல. அவிசுவாசம் சுயநீதி ஆதாம் காரியத்தையும் பேசல. அவர் ஜீவ வார்த்தையாக பேசுகிறாரு. பிதாவே இவளுக்கு மண்ணி மண்ணி சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் குத்தாரா இல்லையம்மா? ஆதாம் முழு உலகத்தை குத்தாருப்பாரு. பிதாவாகி பிதாவையும் பிடிக்கிற ஆவியத்தை ஜீவன். இந்த ஜீவன்ற வார்த்தைங்க ஜீவ சார் ஜீவரத்தான் ஈடு அதே ஜீவ ஆனது இயேசு சாப்பிட பருவத்தையும் கொடுக்குற ஆதாம் முழு உலகத்துக்கான். அதுதான் விசுவாசம். உடனே 3 நாள் அலைகைச்சி பாதாளம் கக்கி பசுத்தாய் தேவ சாவுக்கு உயிர்த்தல் தேவதூதம் கல்லை பாட்டி 3 அத்தனை பிசாசு ஓடி போச்சு. கட்சி பிசாசு தள்ளி நச்சு உலகத்தையே வாங்கிட்டாருமா கையில். கோடி ரூபா கொடுக்கணும் நீ காணிக்க. இந்த பாரு என்ன பாருங்க, இந்த செய்திக்கு எடுத்து கோடி ரூபா கொடுக்கணும் காணிக்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணி தீவிரமாக ஷேர் பண்ணி ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்க. இந்த செய்திகள் இன்னும் ஏராளம் செய்தி கொடுத்துக்கிறாங்க. ஜம்பல்லம்மா. அப்போது ஏசு பிசாசை அதட்டார். அந்த வசனத்தை மறைக்காது. ஏசு தான் பிசாசை அதட்டினாரு. நீ ஆதாமை வச்சுக்கிட்டு நீ பிசாசை அதட்ட முடியாது. நீ அதட்ட இன்னும் கூடிட்டு தான் இருக்கும் பிரச்சனை. குழி வச்சு புட வச்சு தான் இருக்கும் குடும்பத்தில். அப்போ ஏசு தான் ஏற்று அவர் அப்பத்தையும் திராட்சை பானம் மட்டும் இல்லையா திருவிருந்து ஆராய்ந்து இருக்கும்போது ஜீவப்பம் ஜீவ சரீரத்தை தேவன் தரக்கு ஆதாம் முழுத்து குத்தாகதான்.
ஆமாம், மனைவிக்குள்ள சேட்டை பிசாசு ஓடும், புருஷனுக்குள்ள சேட்டை பிசாசு, குடிகார பிசாசு ஓடும், பிள்ளைகளுக்குள்ள சேட்டைக்கார பிசாசு, சுயநீதி அநீதி பாவத்தில் பெற்றுக்கிற சுயநீதி அநீதி கண்கள் இச்சமா ஜீவத்தில் ஒரே பிசாசு போராட்டமா திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போது மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ், ஏசு அற்புத அடையாளம்லாம் எப்படி செய்யணும்? ஜீவராது அதில் தேவி நீத்து உயிர்த்தது, அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. அதான் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. பிசாசு ஓடி போது பசுத்தாய் வந்து தேவதூர்கள்லாம் வந்துடுறாங்க, எல்லாரும் காப்பாற்றி விட்டுறாரு. கட்சியில் ஒட்டு மொத்தமாக கல்வாரிச்சியில் நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவமாக 2:5 வரத்தில் தூக்கப்பட்டவனு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானா இருக்குது. அக்கிரமக்கார் ஒருவராக நம்முடைய அக்கிரமெல்லாம் ஏற்று எல்லா பிசாசு வந்துச்சு உலகத்தில். அத்தனை பிசாசு ஒரு இயேசுக்குள்ள அத்தனை பிசாசு அழகைத்து 3 நாள் வரைக்கும் ஜீவவார்த்தை தான் பேசுறாரு. அதுதான் ஜீவவார்த்தையிலே இருக்கணும். இயேசுக்கு சாமட வாக்குது. அந்த ஜீவவார்த்தை தேவி நீதி உயிர்த்தல் ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ சரீரம் தேவனை கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுக்குறாரு. இந்த அசுத்தாவிகளாம் அழகைக்குதுங்க, வியாதி வறுமை தரித்திரம் அப்படி பயந்து ஓடுது 3 நாளில் போச்சா இல்லையா? அங்கே பாதாளம் அங்கேயும் ஜீவனை தான் பேசுறாரு. பாதாளமே கக்கிச்சு. ஜீவனுக்குள்ள இருந்தால் தான் நீ ஊழியத்தையே செய்ய முடியும். நன்மை தேய்மலை வச்சுக்கிட்டு தான் குடும்பத்தையே நடத்த முடியாது. நீயே ஒரு பிசாசு, குடும்பம் ஒரு பிசாசு, நன்மை தேவை சுயநீதி அநீதி வியாதி வரும் பிசாசு அட்ரஸ் கேட்டு வருவான். திருடுவான் கொள்ளுவான் அழிவான். திருடவும் கொள்ளும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் ஜெபம் பண்ணுவோம். அப்போது மத்தேயு 17:18 இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். இயேசுன்ற இடத்துல தான் உன்னை வச்சுக்கிறாரு. இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தல் பங்கெடுக்கிறாய். நீ இயேசு விட்டு சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசவெல்லாம் மண்டை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பிசாசே போனாக்கா நான் பவுலை அறிவே இயேசு நீ யாரு உன்னே அழிச்சு விடும். எவனோ ஒருத்தன் பிசாசை தோத்த போனானா, பவுல் தோற்ற மாதிரி போய் என்ன பண்ணா உள்ள 1008 அசுத்த மந்திரவாதி எவனை போட்டுக்குது சுயநீதி அவனை போய் கழிச்சு நிர்வாணமாகி அடிச்சு கொச்சு பேர்த்துட்டாங்க அவனை. அப்படிதான் நிறைய பேர் இயேசு பிசாசு தோத்தம் சொல்லி ஒரே போராட்டத்தில் வியாதி வரும்போது ஊழி செஞ்சு ஒரே பிரச்சனையாக இருக்குதுட்டாங்க. இல்லைன்னா மனசுல இயேசுவே இல்லை. எங்க பார்த்தாலும் பகை காசு போய் ஊழிக்கார மேல வெறுப்பு காசு வச்சுக்கிட்டே அதாம்மா ஏதோ வஸ்திரெல்லாம் துரத்தி ஓட்ட அப்போஸ்தலர் இருக்குது அந்த வசனம். அப்போஸ் 18-19 அது யாருன்னா அத்தனை சுயநீதி அநீதி வச்சுட்டு போய் பிசாசு துரத்த கூடாது. அதான் முதல்ல அகாபியா அன்பு இருக்கணும். ஆமா, அது நல்ல சூப்பரா செய்யலாம் அந்த வேலையை. உனக்கு என்னம்மா ஆதாமுக்குள்ள பிறகு ஜீவனை கொடுக்குதான் உன் வேலையை. அது இயேசு நல்லா தாராளம், நீயா செய்ய மாட்டேன்ட்ட. அப்போ சொல்றாரு இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். அப்போது சீசர்கள் இயேசு இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று சரியா கேட்குற நம்ம சீசர்கள்லாம் வந்து ஏன் என்னால் முடியல. அதுக்கு அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசம் என்னம்மா? நன்மை தேவை கொஞ்சம் ஒட்டிங்குது அவனுக்குள்ள சுயநீதி அநீதி அது இருக்கிறதுனால பிசாசு நீயே ஒரு எண்ணியாடா தோத்தரன்னு உக்காந்திக்குது. அது 1-2 டோட்டலாக விசுவாசம்னா ஏசு, அவிசுவாசம் ஆதாம். நன்மத்தை மாதிரியத்தக்க மண்ணை நன்மார்க்கு துன்மார்க்குனா இருக்கக்கூடாது. அகாபி அன்பா இருக்கணும். அப்புறம் ஜெபம் பசுக்கு தாவே தர்மியான காலை வேலையில் அவிசுவாசத்தால் எடுத்து போடுறங்க தாவே சோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பிள்ளையாகி தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெதில் வரணும். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்கணும். எக்காலத்தை கொடுக்கணும். சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். பாவட்டும் மரணவோட தேவி நீட்டு உயிர்த்தல் வேற. மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி ஏரியாவில் ஜனங்க சபையில் இருக்க விசுவாசிங்க. நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உறுப்பு. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. வானம் கூற பூமி பாதபடி. எங்கே போனாலும் ஆதாம்குள்ள நன்மத்தை மாதிரியே தக்கவன். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருக வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பருவனப்பட வேணும். உலகத்தை 816 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நன்மார்க்கு நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷன் சோகம் நடக்குது. சுயநீதி அநீதி எங்கே பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம், பிசாசு வியாதி வறுமை தரித்திரம், குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்து பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி அரசாங்கத்தில் வேலை செலது எல்லாம் ஏமாத்து எல்லாம் பிசாசு ராஜ்யமாகுது. சுயநீதி அநீதி ஒரே அசுத்தாவி குடும்பமாகுது. வியாதி வறுமை திறது கொண்டது ஐக்கியமாக இருக்குது. ஏசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படி அவருடைய நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதி துவைத்தேதல் அதுக்கு வெளியே வானத்துள்ள பரலோகமே இருக்குது. அவ்வளோ விலை ஏற்பட்டது ஜீவரத்தம். அதை தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆதாம் வந்து முழுவதும் டிராக்டர் அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய எல்லாரும் விடுதலை ஆகலாம்.
அப்போ கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தையில் மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி பாவத்தை மரணத்தை வியாதி வறுமையெல்லாம் வெறுத்து தள்ளணும் சுயநீதி அநீதி பகைக்கிறது சபிக்கிறது நிந்திக்கிறது கவலைப்படுறது சோதி இதெல்லாம் நன்மத்தை மாவி பிசாசு ஊரில் இருக்கிற பிசாசு எல்லாம் வந்து ஒட்டிக்கும். அப்போ கிறிஸ்து அளவற்ற அன்பு சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நன்மை செய் சத்துருக்களை துன்பப்பட்டு ஜெபம் பண்ணு. கிறிஸ்து இந்த சிந்தையே இருக்கக்கூட கடுவது இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பேய்த்திருக்கிறார். அந்த இயேசு இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுக்குறாரு சிலுவையில். 3 நாள் அத்தனை பிசாசு ஓடி போச்சு, அத்தனை வியாதி, அத்தனை சாப்பம், அத்தனை மண், அத்தனை தருத்து ஓடி பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர் தேவத்தை கல்லை போட்டுட்டு ஈந்த போன தேட எல்லாமே 3 நாளில் வந்து சேஷனாருக்கு. நீ 30 வருஷமாக சர்ச்சைக்கு போய்ங்கிற, 5 வருஷமாக சர்ச்சைக்கு போய்ங்கிற, 20 வருஷமாக சர்ச்சைக்கு போய்ங்கிற, ஒரு அங்குல முன்னேற்றம் இல்லை. நன்மத்தை மாவிதான் தேவன் தன குலத்துக்கு ஒரே அசுத்தாவியாக சபையா ஊர் செல்ல நாடு செல்ல அச்சல்வா செல்ல அந்த ஊழிக்கா செல்ல இந்த ஊழிக்கா செல்ல அவர் செல்ல சரியில்லை, எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லா இருக்கு ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முகத்துக்கு அசுத்தாவி ஓட்டு இருக்குமே நேரம் பசுத்தாவி வந்து தேவன் நல்லாக்கிட்டு இருப்பானே. சரியில்லைன்னு சொல்றதுக்காக ஒன்று ஏற்றுக்கல. அவன் தெரியல இவன் தெரியல, அவர் இப்படி பண்ணாரு இவர் இப்படி பண்ணாரு அவர் எத்தை செய்யறாரு இப்படியே சொல்லிட்டு இருப்பான், குறை சொல்லிட்டு இருப்பான். கட்சியில் பார்த்தா இவனே சரியில்லை. இயேசு சரியில்லாத எல்லாருக்கும் இவ்வளவா உலகத்தில் இந்த உலகனா துன்பம் ஆதாம் கூட ஜீவர் இயேசு சாப்பிட்ட வாக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுத்துக்கு அசுத்தாவி தோத்துறாரு பசுத்தாய் இருக்க தேவதூர்களை பண்ணி செய்கிறாங்க. இனி நான் அல்ல இயேசு எனக்கு நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தையில் நிலைத்திரு மிகுந்த கணிகள் ஆசுவாத கனி சமாத பரலோகடி குப்பாய் சொல்லுகிறேன். பசுபித்தா அந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. உலக எங்கள் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாபிரித்தானியா ஆஸ்திரேலியா இந்திய தேசத்தில் சோழவர் கிராமத்தில் எல்லா ஆதவங்களுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நன்மை தேவையில்லை. இயேசு பிசாசை அதட்டுறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தையை உங்களுக்கு ஒரு ஜீவரத்தை பவுல் சொல்கிறான். இனி நானே இல்லை இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். செயின்ட்டு போல மாதிரி கொரிந்திரு தசோலிக்கு எபேசியர் தசோலிகள் எல்லாம் போய் பெரிய சபைகள் ஜீவர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தாவிற்கு தேவதை கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறான். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக என்னது நிருபம் ஃபுல்லாக இது கிறிஸ்துக்குள் நீதிமான்கள், கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது சிருஷ்டியார் பழைகள் எல்லாம் ஓய்ந்து போயின்னு சொல்கிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலனுன்றான். நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறேன். ஆதாமின் சிந்தமான கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம்டான். அந்த கிறிஸ்துக்குள்ள வரும்படி இயேசு ஜீவன் பரிவுரை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தகப்பனார் என் தாயார் நான் மணி அண்ணன் தம்பி மாமன் மற்ற சொந்த வந்து ஏரியாவில் இருக்க ஜனங்க சபையில் இருக்க விசுவாசிங்க அப்படி சோழர் வடாக்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாக்காடு தமிழ்நாடு மூணு இயேசு ஜீவன் பரிவுரை என் பேர் பிதாக்கு ஆதாம் வந்து மூழ்கி கொடுக்குறதா அசுத்தாவில் தோற்ற பசுத்தாக தேவதுல பணிவிட செய்கிறதா கிறிஸ்துல நிலைத்திருக்கிறதா பாவங்கள் சாபங்கள் மரண தோற்ற அசுத்தாவி பிரசாத துரத்துறதாவே ஒரு மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கும் இயேசு நாமத்தில் எல்லா ஜவுளியர் குழந்தைகள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவாரே. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணி யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி எல்லூர் சர்ச் பண்ணி FGC எல்லூர் ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு வச்சு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் 100 ஜீவமார்க் உலகத்தில் எங்கேயுமே விலையேற்பட்ட சத்தியங்கள் இந்த செய்திகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசு பிசாசை அதட்டினார். ஆமாம், நீ ஆதாமுக்குள்ளேருந்து பிசாசை அதட்ட முடியாது. அதட்டினாலும் போவாது. நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்துக்கு இல்லைவா நன்மை தீமை கண்ணிலே இருக்காது, சாகவே சாவாய். இயேசு உழித்ததில் ஜீவனமாக அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உழித்ததில் இருக்குது. அதை பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு உணர்வுபூர்வமாக கொடு. பிசாசு துரத்தப்படுவான். தேவதூர பசுத்தாவை காப்பாடுவான். நீ கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீ கொடு ஒரு இந்த மிகுந்த கனிகளை கொடுப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாம் ஷேர் பண்ணி இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏப்பில் நிச்சயம் கொண்டு வருவார். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.